Hi student, welcome to Agni Defense Academy. நம்ம இன்ஸ்டிடியூட்ல SSC GD க்கு ஆல்ரெடி கிளாसेस போயிட்டு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 4th ல இருந்து செகண்ட் பேட்ச் நியூவா ஸ்டார்ட் பண்றோம். நீங்க அதுக்கு படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இரத்த உறவுகள் டாபிக் தான் பார்க்க போறோம். இரத்த உறவுகள் இதுல நம்ம சிம்பலை வச்சு இந்த சம்மெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A என்பவர் B இன் சகோதரர், B என்பவர் C இன் சகோதரர், C என்பவர் D இன் கணவர், E என்பவர் A இன் தந்தை எனில் E என்பவருக்கு D என்ன உறவு முறை ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் A என்பவர் B இன் சகோதரர். சகோதரர் அப்படின்னா நம்ம நேர் லைன்ல அதை எழுதுவோம். A B ஓகேவா? A என்பவர் B இன் சகோதரர். B யோட சகோதரர் தான் யாரு? A. பாயா இருந்தா அதை நம்ம பாக்ஸ் பண்ணுவோம், கேர்ளா இருந்தா அதை நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப B இன் சகோதரர் தான் யாரு? A. சோ A வந்து பாய் தெரிஞ்சு போச்சு, B வந்து பாயா கேர்ளான்னு நம்மளுக்கு தெரியல. நேரா லைன் போட்டோம்னா ஒரே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? அடுத்து பாருங்க. B என்பவர் C இன் சகோதரர். C யோட சகோதரர் தான் யாரு? B. C யோட சகோதரர் B. இவர் பாயின் தெரிஞ்சு போச்சு, சோ பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நேரா ஒரு லைன். ஓகேவா? அடுத்து பாருங்க. C என்பவர் D இன் கணவர். C என்பவர் D இன் கணவர். D யோட கணவர் தான் யாரு? C. C என்பவர் D இன் கணவர். சோ இது பாய். இவர் ஹஸ்பண்ட்னா டி கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? வைஃபா தான் இருக்கணும். வைஃப்னா கேர்ள், ரவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க. E என்பவர் A இன் தந்தை. தந்தை ஃபாதர். சோ நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் அப்படின்னா அதை மேல எழுதணும். ஓகேவா? இப்ப அவங்க கொடுத்திருக்க இதை நம்ம ஒரு டயக்ராமா வரைஞ்சாச்சு. இது மூலமா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரத்த உறவுகளை உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிக்க முடியும். E என்பவருக்கு D என்ன உறவு முறை ஆவார்? E வந்து D எப்படி கூப்பிடுவாங்க? தன்னோட பையனோட ஒய்ஃப வந்து மருமகள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மருமகள் தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. C என்பவர் A இன் சகோதரி. A ஓட சகோதரி தான் யாரு? C. A C. C என்பவர் A இன் சகோதரி. சகோதரினால நம்ம என்ன பண்ணலாம்? ரவுண்ட் பண்ணிடலாம். A என்பவர் B இன் மகள். ஓகேவா? A என்பவர் B இன் மகள். B யோட மகள் தான் யாரு? A. B வந்து அப்பாவா அம்மாவான்னு தெரியல, அதனால எதுவுமே சிம்பிள் கொடுக்காம வச்சிருக்கோம். ஓகேவா? B என்பவர் A இன் தந்தை. B என்பவர் A இன் தந்தை. A ஓட தந்தை தான் யாரு? D அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இது அப்பா, அப்பனா இது கண்டிப்பா அம்மா. அதுக்கான சிம்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான சிம்பிள் இதான். ஓகேவா? ஓகே. B க்கு C என்ன உறவு முறை? B க்கு C என்ன உறவு முறை? தன்னோட மகள். செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா மகள். ஓகேவா? அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. B என்பவர் A இன் கணவர். B A. ஓகேவா? B என்பவர் A இன் கணவர். அப்ப B தான் என்னது? ஹஸ்பண்ட், பாய், பாக்ஸ். இது இவர் ஹஸ்பண்ட்னா இவர் ஒய்ஃபா தான் இருக்கணும். A. A வந்து ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான சிம்பிள் வந்து டபுள் ஏரோ. ஓகேவா? போட்டாச்சு. B என்பவர் C இன் தந்தை. B என்பவர் C இன் தந்தை. C யோட தந்தை யாரு? B.
சி வந்து பாயா கேர்ளான்னு தெரியுமா? தெரியாது. அதனால எதுவுமே நான் கொடுக்கல. டி என்பவர் ஏயின் மகள். டி என்பவர் ஏயின் மகள். டி என்பவர் ஏயின் மகன். மகன்னால பாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கூட பிறந்தவங்களதான் இருக்கும், அதனால லைன் போட்டாச்சு. டி என்பவருக்கு சி என்ன உறவு முறை ஆவார்? ஓகேவா? சோ டி வந்து பையன், சி வந்து பாயா கேர்ளான்னு தெரியல. ஒருவேளை பாயா இருந்தா சகோதரர், ஒருவேளை கேர்ளா இருந்தா சகோதரி. சோ ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை டிக் பண்ணணும். நம்ம ரெண்டுமே எழுதிக்கணும், சகோதரர் அல்லது சகோதரி. தேர்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சகோதரர் அல்லது சகோதரி. ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, எண்ணின் சகோதரி எம். எம் சொல்லிட்டாங்க, சோ ரவுண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பி யின் தந்தை என். பி யோட தந்தை தான் யாரு? என். அப்ப பி தந்தை என்னன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, பி யின் தந்தை என். கியூவின் சகோதரர் பி. கியூவின் சகோதரர் பி. கியூ என்ன நமக்கு தெரியாது. கியூவின் சகோதரர் பி. கியூவிற்கு எம் என்ன உறவு முறை? ஓகேவா? கியூவிற்கு எம் என்ன உறவு முறை? ஓகேவா? தன்னோட அப்பாவோட தங்கச்சி, அப்பனா அத்தை. ஃபோர்த் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா அத்தை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. பி யின் சகோதரர் ஏ. பி ஏ வந்து பாயின் தெரிஞ்சு போச்சு, பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? பி யின் சகோதரர் ஏ. ஏவின் தந்தை சி. ஏவோட தந்தை யாரு? சி. தந்தை அப்பா, சோ பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஈயின் சகோதரர் டி. இங்க ஈயும் இல்ல டியும் இல்ல, சோ அந்த லைன் அப்படியே இருக்கட்டும், கடைசியாக வரைஞ்சுக்கலாம். பி யின் மகள் இ. பியோட மகள் யாரு? இ. மகள்னு சொல்லிட்டாங்க, சோ நம்ம என்ன பண்ணிடலாம்? ரவுண்ட் பண்ணிடலாம். பி யின் மகள் இ. இப்ப பாருங்க, ஈயின் சகோதரர் டி. ஈயோட சகோதரர் யாரு? டி. ஓகே, எனில் டி யின் மாமா யார்? டியோட மாமா கண்டிப்பா ஏவா தான் இருக்கும். ஓகேவா? வேற ஆப்ஷனே இல்ல. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. டியோட மாமா யாரு? ஏ. ஓகே, இந்த வீடியோல இரத்த உறவுகள்ல ஈஸியான 5 சம்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்லாம் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.